ரொம்ப ஈஸியாக பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்விங் ஆகும்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதோ காரணம் தப்புனா மரணம்னு தப்பிச்சாங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எத்தனை பேர் பேசுவான்? இல்லை, மீடியாவோட ரோலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவலமாக இருக்குன்னா, எடப்பாடி பீரியடில் கடைசி வருஷத்தில் கிணறு வெட்டி அந்த கிணறை மூடாமல் விட்டதில் ஒரு குழந்தை விழுந்து இறந்து போச்சு. அது ஒரு விபத்து, அவ்வளோதான். அதை பற்றி ஒரு நாள் பூரா விவாதிச்சானுங்களே தொலைக்காட்சிகளில். ஒரு வாத்தியார் விஷம் குடிச்சு செத்தாருங்க, ஒருத்தன் விவாதிச்சானா? எவ்வளோ தூரம் மீடியா ஆளுங்கட்சியோட கொத்தடிமையாக இருக்குது பாருங்களேன். எடப்பாடி பீரியடில் கிணத்துல விழுந்து ஒரு குழந்தை செத்து போச்சு. 4 நாள் விவாதம் பண்ணாது, தீபாவளி டைமில் நினைக்கிறேன். இங்கே ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் விஷம் குடிச்சு சாப்பிட்றாருங்க, வாத்தியாருங்க. அதுவாது விபத்து, ஒருத்தன் வாதிக்கலை. இன்ன வரைக்கும் போராடிக்கணும். இன்னொன்று அதுக்கு என்டையர் சிஸ்டமே அங்கே வந்துச்சு. விஜயபாஸ்கர் ஸ்பாட்டுக்கு வந்தால் எல்லாம் போனாங்க. அவ்வளோ பெரிய விஷயமா அது? நான் கேட்குறேன். அது எல்லா ஊரில் நடந்தாலும் என்ன நடக்கணுமோ அதுதான் கவர்மெண்ட் ஃபுல் ப்ரெஷர் போடுது. கவர்மெண்ட்டை குறை சொல்லலை, மீடியா அது 24 மணி, அதில் 24 மணி நேரம் கவர் பண்ண என்னடா இருக்குது? என்ன இஷ்யூ இருக்குது அதில்? ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு வாத்தியார் தொடர் போராட்டங்களில் 10ஆம் நாளோ 15ஆம் நாளில் விஷம் குடிச்சு சாப்பிட்றான். எவ்வளோ பெரிய மனித துயர் அது.